all present here. So media friends, உங்களுக்கெல்லாம் ஒரு क्वेश्चन கேட்க போறேன் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு வந்திருக்கிற எல்லார்கிட்டயும் ட்ரெயின் எவ்வளவு பெருசா இருக்கும்? ரொம்ப பெருசு. என்னங்க இல்ல 48 பொட்டியா? லாங்கா இருக்குமா? ரொம்ப பெருசா இருக்குமா? இன்னைக்கு நிகழ்ச்சி அப்படி லாங்கா லெங்தா தான் போகுது. நல்லா தயாரா இருங்க எல்லாரும். ஸோ மிஷ்கின் சாரோட ஒரு அற்புதமான படைப்பு, அதை கொண்டாடுறதுக்காக தான் நம்ம எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். ட்ரெயின் பயணம் இல்லைன்னா ஒரு ரயில் ஸ்நேகம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் தமிழுக்கே ஒரு சொந்தமான ஒரு விஷயம் இல்லையா? அதெல்லாம் இன்னைக்கு எவ்வளோ பேர் அனுபவிப்பாங்க தெரியல. பட் இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல ட்ரெயின் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் எடுத்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டா இருக்கும். அதுல நிறைய மெமரிஸ் இருக்கும், நிறைய காதல் கதை இருக்கு, சோக கதை இருக்கு, பிரிஞ்ச கதை இருக்கு, கல்யாணம் ஆன கதை இருக்கு. அதுல இந்த ட்ரெயின்ல என்னென்ன மாதிரியான கதைகள்? செயினை இழுத்து வண்டி நிறுத்துற மாதிரி செயினை இழுத்த கதை இருக்கு, எல்லா கதையும் இருக்கு, எல்லா விதமான கதையும் இருக்கு. ஆனா நம்மளுடைய மிஷ்கின் சார் வந்துட்டு அவரை டீப்பா ஒரு சப்ஜெக்ட் டச் பண்ணலன்னா அவர் அந்த சப்ஜெக்ட் டச் பண்ண மாட்டாரு. உங்க எல்லாருக்குமே தெரியும், கதற விடுவார். அவரோட படம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஐயோ இந்த மனுஷ படத்தை இனிமேல் பார்க்கவே மாட்டேன், நம்மள இவ்வளோ எஃபெக்ட் பண்ணது, நான் அடுத்த வாட்டி வரும்போது போய் பார்ப்போம். ஸோ அவர் ட்ரெயினே ஏகப்பட்ட கதை, அதே ஒரு கதையை அவர் எடுத்திருக்காருன்னா எனக்கு என்ன டவுட்னா, அந்த ட்ரெயின் கிட்ட எப்படி நடிக்கணும்னு அவர் எப்படி சொல்லி கொடுத்தாருன்னு எனக்கு ஒரு டவுட். அதை நான் தனியா ட்ரெயின் கிட்ட போய் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் அவருக்கு தனியா பேசிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா. அண்ட் இன்னைக்கு ட்ரெயின் மாதிரி எவ்வளோ பொட்டி சொன்னீங்க, அந்த மாதிரி பொட்டி பொட்டியா பல டைரக்டர்ஸ் வர போறாங்க. எல்லாரும் நம்ம சாரோட ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாரும் நம்மளுடைய ரயில் ஸ்நேகிதர்கள் சொல்ல முடியாது, நம்ம ஸ்ட்ராங்கான ஸ்நேகிதர்கள் தான் சாரோட. எல்லாருமே வர போறாங்க. மாக்கா, do you have any nice memory in the train? ஒரு தடவை நான் சென்னையில் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பொங்கல் ஃபங்க்ஷனு, அப்போ லீவு தானடா வாடா அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப் சொன்னான். ட்ரெயினில் நானும் ஏறினேன். என் கூட பார்த்தோன்னா ஒரே ரூமில் பார்த்தோன்னா ஒரு 8 பேர் ட்ராவல் பண்ணோம். அது என்ன ரூம்? டாய்லெட். கேட்டுக்க கூடாது, என்னோட தப்பு தான், மன்னிச்சிடுங்க. பட் இன்னைக்கு இந்த ட்ரெயினோட பயணம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஹாப்பியான பயணமா இருக்க போகுது. ஸோ முதல்ல மாகாப்ஸ் இதுல நம்ம யார் தெரியுமா ஃபர்ஸ்ட் கூப்பிட போறோம்? எல்லாமே ஒரு மங்களகரமா நடக்கணும்னா ட்ரெயின்ல நிறைய யங் ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க, முக்கியமான கேரக்டர்ஸ்ல. ஆமா, யாராவது ஒருத்தவங்க இருக்கணும், அப்படி உட்கார்ந்தா தான் அந்த சைடா வேணும்னே போயிட்டு வருவோம். அந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான ஹீரோயின்ஸ். அதுவும் மிஷ்கின் சார் படத்துல ஹீரோயினா நடிக்கணும்னா அவங்களுக்கு நிறைய ஒரு திறமை இருக்கணும், இல்லை ஒரு தனித்திறமை இருக்கணும். அந்த தனித்திறமையை தேடி பார்த்து அப்படி தட்டி தூக்குவார் சார். அந்த மாதிரி அவர் எடுத்து கொண்டு வந்த ரத்தினங்கள் ஆக்ட்ரஸஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்ம மேடைக்கு கொடுக்குறோம். அவங்களை கூப்பிடலாமா? அதுக்கு நம்ம அங்க போயிடலாமா? கண்டிப்பா. இன்னைக்கு நிறைய பேர் பேச போறாங்க. ஒவ்வொரு ஸ்டேஷன் வரும்போது சில ஸ்டேஷன்ல ரொம்ப நேரம் நிற்கும் ட்ரெயின், அப்ப நம்ம ரொம்ப போர் ஆயிடும். இதே டக்குன்னு ட்ரெயின் கிளம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டேஷன் மேல நமக்கு ஒரு தனி அன்பு இருக்கும். அந்த மாதிரி யாரெல்லாம் ஸ்டேஜ்ல டக்குன்னு பேசுறீங்களோ அவங்க மேல எல்லாம் எங்களுக்கு ஒரு தனி அன்பு, தனி மரியாதை. ஏன்னா எல்லாரும் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி உங்ககிட்ட கேட்டுக்கிறோம். ப்ளீஸ் வந்தே பாரத் மாதிரி போறோம். கண்டிப்பா ஜர்னி லாங்கா இருக்கணும், ஆனா ஹாப்பியா இருக்கணும். அதுக்கு நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். With that note, let's have the பெண்களை கூப்பிடுறீங்க. சரி ஃபர்ஸ்ட் ஹீரோயின் யாரை நம்ம கூப்பிட போறோம்னா இரா தயானந்த் அவர்கள். அவங்க மேடைக்கு வரலாம். இரா, she is a beautiful model. இந்த படத்துல அவங்க ஒரு பிரில்லியன்டான கேரக்டர் பண்ணியிருக்காங்கன்னு சார் சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்ததாக ஜனனி, சாக்லேட் காஃபி ஜனனி அவர்களே எங்க இருக்கீங்க? ப்ளீஸ் வாங்க. அதுக்கப்புறம் ரேச்சல், டாக்டர் ரேச்சல், அவங்களுடைய நடிப்பை பத்தியோ அவங்களுக்கான தெரிஞ்சு போனதான். வாங்க மட்டும் எங்க ரேச்சல் அவர்கள், அவங்களும் மேடைக்கு வாங்க ப்ளீஸ். அண்ட் we have Malavika, who is a singer turned actor, and Diya Sharma. Yes, Malu, please வாங்க. Hi, you can just center நில்லுங்க. Yes, Diya Sharma வந்தாச்சா? அவங்க வந்துட்டாங்க. அங்க வழியில் நின்னு ஒரு 10 பேர் அவங்க வர விடாத மாதிரி தடுத்து நிக்கறாங்க. Okay, before we go on with this, அந்த சைடுல நிக்கறாங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு எல்லாரையும் பார்க்க. பட் நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா அந்த பாசேஜ்ல நிக்கறவங்க ப்ளீஸ் அந்த இடத்தை காலி பண்ணி தர முடியுமா? படம் பேர் தான் ட்ரெயின், ஆனா ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி பண்ணவானா. ஆனா அந்த வர வழியில நிக்கறவங்க மட்டும் கொஞ்சம் அப்படி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னா. எஸ், ஸ்நாக்ஸ் வரும், டீ காஃபி வடை எல்லாம் வரும். அதுக்கு இடம் விடுங்க, அப்பதான் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வரும். Okay, last let's have Preeti Karan on stage. மினிக்கி பாடல் மூலமா நம்ம எல்லாருக்கும் அவங்களை பிடிக்கும். Yes, she is. யாரும் இதுல வரல, டாக்டர் ரேச்சல் வரல போல. கரெக்ட்டுங்களா? She is not here, maybe she'll join us a little later.
ஆப்ரேஷன் நினைக்கிறேன். Okay, my dear beautiful ladies, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி first of all congratulations for being in such a brilliant movie and tough movie. I know he's a tough master. அவர் கூட ஒர்க் பண்ணது எவ்வளவு கஷ்டம் தெரியும். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டக்குன்னு பேசுனீங்கன்னா இன்னும் உங்களோட அடுத்தடுத்த படங்கள் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும். ஓகேவா? ஓகே, பேசுங்க. எப்படி அவங்க கிட்ட தமிழ்ல பேசணுமா ஹிந்தியில பேசணுமா? Okay, I think it's me who's going to start. சூப்பர்மா. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் நன்றி. And I'm a little nervous. I'll also calm myself down a little bit. And it's a long wait. Train has finally arrived the station. I'm really happy. பண்ண hard work எல்லாம் we're going to see in theater soon. I hope எல்லாரும் பார்த்து எல்லாரும் உங்களுக்கு படம் பிடிக்கும்னு. And I'd start by thanking Mishkin sir for offering me such a baddie role. And there is a liberty and freedom when you play a bad person. There is no restrictions or resistance. So I really enjoyed playing the role. And I got to share screen space with getting back. In the project, I was able to share screen space with Nasir sir, Suresh Menon sir, and Vijay Sethupathi sir. I remember me and my best friend used to crush on Vijay Sethupathi sir since college. So, I think so it's such a full circle moment for me to actually work closely with him. Actors could I got to observe their work, like Yogi Sedu sir. I've always enjoyed his performance, and also Ira, welcome. I really wish you all the best for future projects, and Malavika, good friend, all the best to you as well. And thank you so much. I would like to thank the production, V Creations, for giving me such an opportunity. It's such an honor, and thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஐரா தயானந்த். ஃபர்ஸ்ட்லி ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி ஹூ இஸ் ஹியர். ட்ரெயின் எனக்கு முதல் படம். நான் இங்கே வரும்போது பயந்துட்டு தான் வந்தேன். இப்போ கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் மீட்டிங் மிஷ்கின் சார் அண்ட் இஸ் டீம், தே மேட் மீ ஸோ ஃபீல் கம்ஃபர்டபுள் தட் இது ஒரு செகண்ட் ஹோம் மாதிரியே இருக்கு. இப்போ எனக்கு சென்னைக்கு வந்தால் எனக்கு வேற இடத்துக்கு வந்த மாதிரி இல்லை. நான் இங்கே வரும்போது புது இடம். ஆனால் இப்போ ஐ ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள் டு பி இன் திஸ் சிட்டி. தேங்க்யூ ஸோ மச் மிஷ்கின் சார். ஐ கான் see him. அண்ட் இங்கே வந்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது தட் I'll be acting with Vijay Sethupathi sir, and I'll be sharing screen space with him as female lead. And I was very nervous to be acting with such big star in my first film. And நான் செட்டுக்கு போனதுக்கு அப்புறம் he made me feel so comfortable. You're such a sweet person, sir. Thank you so much. I'm a huge fan of you. And நான் ஆல்மோஸ்ட் எல்லா மூவிஸையும் பார்த்துருக்கேன். ஆனால் தெலுங்கு டப்பில். அப்போ எனக்கு தமிழ் தெரியாது. Now I'm watching all of them in Tamil again. And it's like a dream come true for me to be acting with you today. And I want to thank Danu sir. Sir, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. பிகாஸ் வேற ஸ்டேட்ல இருந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து, எனக்கு தமிழ் தெரியாது, ஆனாலும் you gave me an opportunity, and that too getting introduced from a legendary producer like you who gave so many blockbusters. I just feel so blessed, sir. Thank you so much, sir. And இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் இருக்கிற இந்த மூவில நானும் இருக்கிறேன்றது எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங் தான். அண்ட் ஐ டென்ட் கெட் டு ஷேர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் நாசர் சார், பட் ஐ டிட் கெட் சம் சான்ஸ் டு ஸ்பெண்ட் சம் குட் டைம். சார், யூ ஆர் சச் அ ஸ்வீட் பர்சன். யூ காட் ஈவன் ஹோம் குக்ட் மீல்ஸ் ஃபார் மீ. Thank you so much. And I really want to thank PGS Studio. And it was almost like a home for us for almost few months. They really did take care of us so well. I also want to thank all the technicians, ADs, and our cinematographer, Fauzia Fatima ma'am. You never made me feel like I don't have family. You just been like a mother, and you gave me so much love. Thank you so much, ma'am, for showing me beautiful on screen also.
And I want to thank all the ADs, styling, costume, also my makeup artist, my hairstylist, my assistant, everybody. If I missed out anybody, it's my first project. Also, if I did any mistakes in Tamil, எனக்கு எவ்வளோ முடியும் அவ்வளோ தமிழில் பேச ட்ரை பண்ணியிருக்கேன். For sure, நான் நெக்ஸ்ட் படத்தில் இன்னும் நிறைய தமிழ் கற்றுக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள் தமிழில். Yes, please go ahead. குட் ஈவினிங் அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மாளவிகா சுந்தர். நான் பாடுவேன். ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் நான் வந்து நடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மிஷ்கின் சார் ஆஃபீஸ்லேருந்து கால் வரும்போது சரி பாட்டுக்கு தான் கூப்பிடுறார் அப்படின்னு நான் போனேன். போனதுக்கப்புறம் சார் ஹார்மோனியம்ல தான் இருந்தா, நானும் உட்காந்துருந்தேன். சொன்னாங்க, நானும் பாடினேன். அண்ட் சரி ஓகே என்ன பாட்டு தான் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, சரி ஒரு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு வந்து இந்த சாரி மாத்திட்டு வாங்க அப்படின்னு சொன்னா. தென் வந்து ஐ காட் டு நோ தட் ஓகே ஒரு ரோல் பிளே பண்ண வந்திருக்கேன்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மிஷ்கின் சார், ஃபார் எவர் கிரேட்ஃபுல் டு ஹாவ் என்ன சொல்றது, இந்த உங்க படத்துல ஒரு குட்டி ரோல் பிளே பண்றது ரொம்ப 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 சந்தோஷம். அண்ட் அலாங் வித் சம் பிரில்லியன்ட் மைண்ட்ஸ் நான் வந்து இந்த படத்துல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படத்தில் ஆக்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். I could never have imagined getting a role like this. This was something that was on my list as an actor. And I'm really grateful to the whole team, to Miskin sir, to everybody for giving me this opportunity. Okay, thank you. Sorry, I missed out on my team also. I really want to thank my team, my makeup artist, Anu, Pui, and Esther, and my assistants Malay and Rahul. They were really there for me all the time whenever I need them. So I just missed it on that detail. And Fauz, I forgot to mention Fauzia. She's such a sassy cinematographer that we have, and she really did, show me, show all the other actors amazingly. And thank you so much. Thank you, ladies. Thank you so much for joining us. Please take a seat and all the very best. Thank you. புடவை நல்லா இருக்குங்க. ஒரு திரைப்படத்தை எடுக்கிறது ஒரு கலை. ஆனா பல தலைமுறைகளின் மனதை இயக்குவது அது வந்து ஒரு சாதனை தான். அந்த சாதனையை ரொம்ப ஈஸியா பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு லெஜெண்டரி ஃபிலிம் மேக்கர் தான் KS ரவிக்குமார் சார். சார், can we have you on stage, sir? அவரோடு இணைந்து கண்ணுக்கு மையழகு அப்படிங்கிற பாட்டு கேட்டாலே இவர் முகம் தான் வரும். அது புதிய முகம்னு பேரு, ஆனா இவர் மனசுல இருந்து மாறாத முகம். சுரேஷ் மேனன் சார், ப்ளீஸ் ஜாயின் us. Ajay Ratnam sir, the tall man who stood tall in the years of cinema. Please join us, sir. ஐயோ சார், ஒரு பேய் படம் நினைச்சிருப்பாரு, பயங்கரமா. இன்னைக்கு நினைச்சாலும் பயமா இருக்கும் சார். நாளை தான் நடந்து வருவாரு. சின்ன வயசுல ரொம்ப பயமா இருக்கும். அதான் டெக்ல போட்டு பார்க்கும்போது பயப்படலாம். Sir, we'll start off with you. உங்களுடைய அனுபவம் and உங்களுடைய blessings for this. All the very best. I think இதோட போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பெருசா இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா சார், நிறைய பேர் சொல்லிட்டாங்க சார். எனக்கு ஒரு நல்ல அனுபவமா இருந்தது மிஸ்கின் டைரக்ஷன்ல நான் நடிக்கிறது. நான் டைரக்ட் பண்ணும்போது சொல்லுவேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னை விட ரொம்ப சுத்தமா நல்ல வார்த்தை பேசுற ஒரு டைரக்டர் கிட்ட நான் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். கத்து கொடுத்தாரு எனக்கு. சார், நான் வந்து ஒரு கெட்ட வார்த்தை பேசுவேன் சார். நான் வந்து இல்லப்பா, மைக் இருக்கு, நீங்க பச்சை கிரீன் வார்த்தை தான் பேசுறாரு. அவர் பேசுறதே இல்ல சார், எல்லாருக்குமே தெரியும் சார். கொடி காட்டணும் இல்ல சார், கிட்ட பச்சை கொடி டக்குனு இப்படி சொல்லி ஆக்ஷன் சொல்லிருப்பாரு சார். அதாவது என்ன சார், அவருக்கு பாருங்க பைக் வச்சிருக்காரு பாருங்க சார். வெறும் தான் சொல்லுவாரு, அவ்வளவுதான். பாருங்க சார், தலைக்கு வாய் பக்கத்துல பைக் வச்சிருக்காரு. நாங்களாம் ஆஃப் பண்ணி. ஆனா எப்படி சத்தம் போட்டு எப்படி அந்த மாதிரிலாம் பேசி வேலை வாங்கினாலும் அடுத்த நிமிஷம் அந்த செகண்ட் அதை மறந்துட்டு அவங்கள அப்ரிஷியேட் பண்றது அவரோட வேற ஆள் கிடையாது. அப்படி அப்ரிஷியேட் பண்ணுவாரு. அது இல்லாம வந்து அந்த ஸ்பாட்ல அந்த ஷூட்டிங் முடியும் போது
யாரெல்லாம் திட்டினாரோ அதெல்லாம் நோட் பண்ணி அவன் பேரை சொல்லி கைத்தட்டிப்பா எல்லாரும் அப்படின்னாரு. அப்புறமா கூப்பிட்டு 2000 ரூபாய் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு 10 பேர் டெய்லி 2000 ரூபாய் அனுப்புவாங்க. அதெல்லாம் வந்து நல்ல குணங்களும் இருக்கு, நல்ல குணங்கள் நிறைய இருக்கு அவர்கிட்ட. உள்ளத்தில் ஒரு குழந்தை, ஆள் மட்டும் பார்க்கறதுக்கு பெருசா இருந்தாலும் உள்ளத்துல வந்து நிஜமாவே நல்ல குழந்தை அவரு. நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியுது. நானே ஒரு கத்துக்கிட்டேன்னு சொன்னது சத்தியமான உண்மை. சில விஷயங்கள் வந்து அவர்கிட்ட நாம கத்துக்கணும். அது ஒரு டைலாக் ஒன்று சொல்லி, ஒரு லெங்க்தியான டைலாக் சொல்லிட்டு சரி சார் இப்போ இது ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லுங்க, ஆக்ஷன் சொல்லிட்டே இருக்கும்போது பாத்தீங்களா இப்போ திரும்பி பார்த்தா போயிட்டு இருப்பேன். இல்ல சார் அது அங்கிருந்து இப்ப சொல்லுங்க அப்படின்னு வேற ஆங்கிள் போயிடுவாரு. என்ன சார் ஒரே இடத்துல நீங்க போர் அடிக்குது சார் அப்படின்னு சொல்லி போயிடுவாரு. அது இந்த படத்துக்கு மட்டும்தானா இல்ல எல்லா படத்துக்கும் அப்படிதானு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இதான் அவரோட முதல் படத்துல நடிக்கிறேன். பட் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சது, எனக்கும் விஜய் சேதுபதிக்கும் வந்து காம்பினேஷன் கிடையாது இந்த படத்துல. ஏன்னா அவருக்கு போர்ஷன் ட்ரெயின்ல, எங்களுக்கு வேற இடத்துல. எனக்கு இவர் காம்பினேஷன் இருக்கு, இவருக்கும் கிடையாது. நாசர் சார் கூட காம்பினேஷன் இல்லை. ஆனா அந்த விஜய் சேதுபதி சார் நடிச்ச அந்த போர்ஷன்ஸை போட்டு போட்டுதான் எங்களுக்கு வந்து அந்த ஆன்சர்ஸ் இருப்பாங்க. அப்போ என்ன தெரிஞ்சதுன்னா அது ஒரு ஃபாஸ்ட் பேசிங் இருக்கும், நல்ல ஒரு ஸ்பீடான ஒரு படமா இருக்கும்ன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் ஃபுல் படம் பார்க்கல, டப்பிங்ல என் போர்ஷன் மட்டும் தான் பண்ணேன். நிஜமா ஒரு நல்ல ஸ்பீட் இருக்கும். ட்ரெயின் வந்து அங்கங்க நிறைய லெவல் கிராசிங்ல நின்று தான் வரும். அது மாதிரி இது நிறைய அந்த ஓடிடி சேட்டலைட் இந்த மாதிரி நிறைய கிராசிங் இருக்குல்ல, அதனால ஸ்லோவா வரும். ஆனா போய் சேர வேண்டிய இடத்துல கரெக்டா சேர்ந்து வெற்றி அடையணும் அப்படின்ட்டு எல்லாமே இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சுரேஷ் சார், பட் அடுத்து நீங்க பேசணும். பட் பிஃபோர் தட் கேன் வி ஆல்சோ இன்வைட் ஷாஜி சார் ஆன் டு தி ஸ்டேஜ் and Selva sir, can you also please join us? Selva sir இன்னும் வந்திருக்காரு. Shall I start? Yes, please sir. என் கலை குடும்பத்துக்கும் என் பத்திரிகை குடும்பத்துக்கும் இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஹாப்பி ஈவினிங். ஒரு தாய் தந்தை அவங்களோட குழந்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னா அதுக்கு முக்கிய காரணம் அந்த தாயும் தந்தை தான். அந்த வகையில இந்த படத்தோட தாய் யாருன்னா அந்த தங்கமான பானு சார். கிங் மிடாஸ் எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கிறேன். எதை தொட்டாலும் தங்கமாகும். அந்த மாதிரி இந்த தாய் எதை கேட்டாலும் கொடுப்பாரு, கொடுத்திருக்கிறாரு. இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பு. அவரோட படங்கள் எத்தனையும் எல்லாமே ஹிட்ஸ் தான். சும்மா ஸ்டைலா சொல்லணும்னா கபாலிடானா பானுடா, அதான் பானு சார் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய கிரேட் ப்ரொடியூசர். தேங்க்யூ சார். தையல்காரனுக்கு அப்புறம் மறுபடியும் இப்போ ட்ரெயின். தந்தை always the tough guy, the great master or மிஷ்கின் சார். He knows everything. நிறைய மிஷ்கின் சார் ஆபீஸ் போனா இருக்கும். நாலேஜ் அவ்வளவு இருக்கு. That's why he is a man of confidence. அதனால்தான் he creates magic. அவரோட மேஜிக் தான் இந்த ட்ரெயின். பாருங்க, he is not only the director, he is also the music director. இன்னைக்கு விழா நாயகனும் அவர் தான். தேங்க்யூ சார். ஆஃப்டர் துப்பறிவாளன் அகைன் ட்ரெயின். படத்தோட கதாநாயகன் விஜய் சேதுபதி சார். விஜய் என்றாலே வெற்றி தான். விஜய் சேதுபதி சாருக்கு இது ஒரு பியூட்டிஃபுல்லான, நான் பார்த்தேன், ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணியிருக்காங்க விஜய் சேதுபதி சார். இது வந்து அவரோட ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்டிங் இதுவரைக்கும் அவர் பண்ணாத நான் பார்த்தது இந்த படத்துல. ஐ விஷ் திஸ் என்டையர் டீம் ஃபுல் சக்சஸ். தேங்க்ஸ் டு ஆல். காட் பிளஸ். சாருக்கு மிக 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 நன்றி சார். சீக்கிரம் பேசுன்னு சொன்ன உடனே எல்லாம் டக்கு டக்கு மறந்து எல்லா தப்பும் என்னதுதான். எல்லாரும் தெரியும், நான் ஜாஸ்தி பேச மாட்டேன். I wish the producer, director, cast and crew all the best. Thank you. Thank you sir. ஸ்பீட் ஆயிடுச்சு ட்ரெயின். கமான் சார். எனக்கு இங்க ஒண்ணுமே சரியா தெரியல, பயங்கரமா கிளேர் அடிக்குது. so many stars. இந்த ஸ்டார்ஸோட கிளேர் நினைக்கிறேன் கண்ணாடி வர வச்சிருக்கனால ஒண்ணுமே பெருசா தெரியல. பட் ஐ மீன் so happy to be a part of this project. ஒரு
so many stars. இப்போ நீங்க பார்த்தா தெரியும் எவ்வளவு பேர், all are big stars, legendary producer and Mishkin, legendary director and now legendary actor too. So அப்புறம் அவ்வளவு நல்ல நல்ல ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு. உயிரை கொடுத்து படம் எடுக்கிறதுனா நம்ம சும்மா பேச்சுக்கு பேசுவோம், பட் உண்மையில இந்த படம் உயிரை கொடுத்து எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் Mishkin and friends who thank each other. So I mean, thank you so much for having me in this project. Thank you. மிஷ்கின் சார் கூட நான் பண்ணுற 3ஆவது படம் யுத்தம் செய், முகமுடி அண்ட் ட்ரெயின். ஸோ யுத்தம் செய் எனக்கு ஒரு கதையெல்லாம் சொல்லி அங்கே ஆஃபீஸில் நிறைய நாள் வந்து எங்களுக்கு இதெல்லாம் வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் முகமுடி வந்து எனக்கு அந்த கேரக்டருக்காக கிட்டத்தட்ட ஒரு 1 year குங்ஃபு அது இது எல்லாம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணோம். எனக்கு ட்ரெயினுக்கு மட்டும் வந்து அவர் ஒரு நாள் கூப்பிட்டா இந்த மாதிரி படம் பண்ணுறேன், நீங்களும் ட்ரெயினில் இருக்கீங்க, அவ்வளோதான் சொன்னார். கதை சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை, நீங்களும் இந்த ட்ரெயினில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னார். ஓகே சார்ன்ட்டு வந்துட்டேன் நான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஜேர்னின்ற அந்த ஒரு ஃபிலிம் ஜேர்னின்ற ட்ரெயினில் எனக்கு ஒரு டிக்கெட் கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். Thank you so much. Thank you, Dana sir, and all the co-artists. Thank you so much.